ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பைக் எப்படி ட்ரெயினில் பார்சல் பண்ணி அனுப்பலான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்படி நம்ம பார்சல் அனுப்பின பைக் ஸ்டேஷனில் ரீச் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். என்னடா இவன் ஸ்டேஷனில் ரீச் ஆகலைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான்னு யோசிக்கிறீங்களா? சில சமயம் நம்ம பைக் இருக்க கம்பார்ட்மெண்ட்டில் இன்னும் நிறைய பார்சல்கள் லோட் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த பார்சல்லாம் நம்ம வண்டியை இறக்கிறதுக்கு இடையூறாவோ இல்லை இறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப அடைச்சி வச்சுருந்தாலும் நம்ம வண்டியை இறக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் நம்ம வண்டியை இறக்காமல் அப்படியே இன்னொரு ஸ்டேஷனுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இதுதான் இப்போ நம்ம வண்டிக்கும் நடந்துச்சு. நம்ம ஸ்டேஷனில் ஆக்சுவலாக இறக்க முடியல, முன்னாடி நிறைய பார்சல் போட்டு வச்சுருந்ததால் அப்படியே அனுப்பி விட்டுட்டாங்க. இந்த விஷயம் நான் வண்டியை எடுக்கலான்னு போன அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஏன்னா நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலை, நான் வண்டியை பார்சல் மூலயமா தான் அனுப்பியிருந்தேங்க. நான் கூடவே ட்ராவல் பண்ணுறதா இருந்ததாக வண்டியை லக்கேஜில் போட்டிருக்கேன். ஸோ நான் பார்சல் ஆஃபீஸில் என்கொயரி பண்ணதுக்கு அடுத்த ஸ்டேஷனில் இறக்கிட்டு அங்கேருந்து பார்சல் போட்டு அனுப்புவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வண்டி திருப்பி கைக்கு வரத்துக்கு 2 நாள் ஆச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.